சங்கீதம் 88:2 88வது. என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக, என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. நான் இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. நம்முடைய விண்ணப்பம் போய் ஆண்டோடைய சமூகத்தில் போய் சேரணும். ஆண்டோடைய சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பம் போய் சேரும்போது தான் நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் வரும். 88ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். அப்ப டெய்லி நம்முடைய விண்ணப்பம் காலையில எங்க போய் சேரணும்? அவருக்கு முன்பாக போய் சேரணும். அதனால தான் சொல்றான், என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக சொல்லிட்டு சொல்றான், நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். ஒவ்வொரு நாள் காலையிலையும் நம்முடைய விண்ணப்பம் யாருக்கு முன்னால போய் சேரணும்? தேவனுக்கு முன்பாக போய் சேர்ந்தா அவர் அதுல தமக்கு சித்தமானதெல்லாம் நெஞ்சிட்டே இருப்பாரு, ஓகே பண்ணிட்டே இருப்பார், அவர் கட்டளையிட்டுக்கிட்டே இருப்பார். இன்னைக்கு நம்ம காலையில என்ன விண்ணப்பம் கொண்டு போய் சேர்க்கிறோமோ, நம்ம விண்ணப்பம் ஏறெடுக்கிறோமோ, அது அவருடைய சமூகத்துக்கு முன்பாக வரும். ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் என்னென்ன விண்ணப்பம் பண்றாங்க, அவங்களுடைய விண்ணப்பம் எப்படிப்பட்டதா இருக்கு. நம்மில் ஒரு சிலர் விண்ணப்பம் பண்றதே இல்லை, அது பாட்டுக்கு எழும்பி அது பாட்டு போயிட்டே இருக்கும். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல ஒரு சிலர் விண்ணப்பம் பண்றதே கிடையாது. அது பாட்டுக்கு எந்திரிச்சோமா அது பாட்டு மிருகம் மாதிரி போய்கிட்டே இருக்கிறோம். விண்ணப்பம் பண்ணாமல் இருந்தா எப்படி? 2வது, நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமையுள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன செய்யறது இல்லை? அது சித்திக்கிறது இல்லை. ஆனா இங்க எஸ்ராயனாகிய ஏமான் சொல்றான், இது தாவீதின் சங்கீதம் அல்ல, எஸ்ராயனாகிய ஏமானின் சங்கீதம். ஏமான் அருமையான பாட்டு பாடுறவன், சங்கீதம் பாடுறவன். அவனுக்கு 14 பிள்ளைகள் இருந்துச்சு. 14 எப்படிதான் பாடகர்கள் தான். அவன் இப்போ சொல்றான், என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக. அடுத்து சொல்றான், என் விண்ணப்பம் காலையிலே உமக்கு முன்பாக வரும், வந்து சேரும். அப்ப நம்முடைய விண்ணப்பங்கள் இந்த நாட்கள்ல நல்லா கரெக்டா இருந்துச்சுன்னு சொன்னா அங்க போயிடும். ஆண்டவருடைய பரலோகத்தின் கதவை நெஞ்சிரும், ஆண்டவருடைய வீட்டு கதவை தட்டும், காலையிலே விண்ணப்பங்கள் போய் சேரும். இன்னைக்கு நம்முடைய விண்ணப்பங்கள்லாம் போயிருக்கா? காலையிலே போயிருச்சா? 4 மணிக்கு போயிருச்சா? 7 மணிக்கு போயிருச்சா? இல்லை இங்க வந்தப்பறம் தான் போச்சா? 10 மணி ஜெபத்தில் போச்சா? 8 மணி ஜெபத்தில் போச்சா? இல்லை இங்கே இப்போதான் 10:30 மேலே போய்கிட்டு இருக்கா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய விண்ணப்பங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்துருச்சா? அதனால தான் ஏசாயா விஷயத்துல எசேக்கியா விஷயத்துல கர்த்தர் சொல்றார், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். விண்ணப்பங்கிறது ஒரு அப்ளிகேஷன், ஒரு ரிக்வெஸ்ட் பண்ற ஒரு தன்மை. ஜபத்துல அது ஒரு போர்ஷன். ஜபம்ங்கிறதுல அது ஒரு வித்தியாசமான ஒரு கெஞ்சுகிற ஒரு அனுபவம், வேண்டிக் கொள்ளுகிற ஒரு அனுபவம். ஜபங்களோடும் விண்ணப்பங்களோடும் ஸ்தோத்திரங்களோடும். வாசிங்க, அது எங்க இருக்கு? பிலிப்பியர், அது இல்லையே. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். விண்ணப்பங்களை பிலிப்பியர் 4:6 விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபம் வேண்டுதல் எல்லாவற்றோடு சேர்த்து தெரியப்படுத்துங்கள். அப்படி நம்முடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கணும். அதனால தான் அவன் சொல்றான், என்னுடைய விண்ணப்பம் உமக்கு முன்பாக வருவதாக, உம்முடைய சமூகத்தில் வருவதாக. ஆண்டோடைய சமூகத்தில் போய் நம்முடைய விண்ணப்பம் சேரும்போது அதுக்கு ஓகே பண்றாரு.
ஒவ்வொரு நாளும் காலையில என்னுடைய விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். அவனே சொல்றான், என்னுடைய விண்ணப்பம் எல்லாம் காலையில் ஒவ்வொரு நாளும் காலையில உம்முடைய சமூகத்தில் வரும் ஆண்டவர். அப்போ அதுக்கு அவருக்கு கிராண்ட் பண்றாரு. இன்னைக்கு என்னென்னலாம் கிளியர் ஆகணுமோ அதெல்லாம் கிளியர் பண்ணிடுவார். காலையில் எந்திரிச்ச உடனே நீங்க இன்னைக்கு உள்ள ப்ரோக்ராம, உங்க மனசுல இருக்கிற ப்ரோக்ராம் எல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் என்ன செய்யணும்? வைக்கணும். இன்னைக்கு இவனை சந்திக்கணும், இன்னைக்கு இவரை சந்திக்கணும், இந்த இடத்துல நான் போகும்போது இந்த காரியம் வாய்க்கணும், இந்த மனுஷனை நான் சந்திக்கணும், இன்னைக்கு அவனுடைய இருதயத்தை மாற்றும், இன்னைக்கு அமைதியை தாரும், வேலை ஸ்தலங்கள்ல பிசினஸ்ல ஒரு வளர்ச்சி, அப்படி இனிமே ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம விண்ணப்பத்தை அப்படியே என்ன செய்யணும்? முன்னால வைக்கணும். அப்படி வைக்கும்போது அந்தந்த நேரத்தில் அந்தந்த காரியம் என்ன செய்யும்? அருமையா வாய்க்கும். அதுல இருக்கிற பிசாசு போராட்டம், அதுல இருக்கிற மனுஷ போராட்டம், அதுல இருக்கிற பொறாமை, அதுல இருக்கிற எதிர்ப்பு, இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா நம்முடைய விண்ணப்பம் போய் சேரும்போது நெஞ்சுக்கிட்டே இருக்கும், அடிபட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்குரிய எதிர்ப்புகள் எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் உடனே ஒரு தூதனை அனுப்புவார். அந்த விண்ணப்பம் வந்த உடனே அதுக்கு பரிகாரம். அந்த கூப்பிடுதலின் சத்தத்துக்கு ஏசாயால வாசிங்க, உன் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்ட உடனே உருக்கமாய் இறங்கி, 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டீராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். இதுதான் தேவனுடைய வேலை. உன் கூப்பிடுதலின் சத்தம், அந்த விண்ணப்பம் அங்க சேர்ந்துருச்சுன்னா அவர் உருக்கமாய் இறங்கி கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் சேரணும். நம்முடைய விண்ணப்பங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் போய் சேரணும். ஆண்டவருடைய சமூகத்தில் வரும். நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் இந்த நாட்களில் போய் சேர்ந்து அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு, நம்ம என்னென்ன காரியங்களுக்கு, மாம்சீக காரியமோ, உலக காரியமோ, பிள்ளைகளுடைய காரியமோ, ஆன்மீக காரியமோ, விசுவாச காரியமோ, எதெல்லாம் நம்முடைய விண்ணப்பங்கள் ஏறெடுக்கிறோமோ, ஒரு மனுஷன் ஒரு செகண்ட் அழுதான், உடனே அவனுடைய கர்த்தர் கேட்கிறாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஒரு தேவனுக்கு ஒரு உலகத்தில் கோடிக்கணக்கான ஜனங்கள் மத்தியில ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய விண்ணப்பத்தை கேட்க சக்தி இருக்குன்னா நிச்சயமா அவருடைய பிள்ளைகளாகி நம்முடைய விண்ணப்பத்தை அவர் என்ன செய்கிறார்? கேட்கிறார். இதுவரை நாம் பண்ணின ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் சேர்ந்திருக்கு. அவைகளுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுக்கணும். நம்முடைய விண்ணப்பங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் சேரணும். அப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை கர்த்தர் இந்த நாட்கள் நமக்கு தர முடியாது. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, விண்ணப்பத்தின் ஆவி எங்கள் மேல் இறங்கட்டும். எங்கள் விண்ணப்பம் உம்முடைய சமூகத்தில் சேருவதாக. ஒவ்வொரு நாள் காலையிலும் கர்த்தாவே எங்களுடைய விண்ணப்பம் உங்களுக்கு முன்பாக வரும் ஆண்டவரே. ஓ, எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாருடைய ஜபத்தை கேட்கிறவரே, கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்ட உடனே மறுவத்தூர் அருளுகிற தெய்வமே, இன்றைக்கு இந்த பகல் வேளையில நாங்கள் சபையாய் பண்ணுகிற விண்ணப்பங்கள் உம்முடைய சமூகத்தில் சேரட்டும். இயேசுவே, இரக்கமுள்ளவரே, தயவுள்ளவரே. ஆமென். நம்முடைய சபையில இன்னும் யார் மேலெல்லாம் விண்ணப்பங்களின் ஆவி ஊற்றப்படாமல் இருக்கிறதோ அவர்கள் எல்லாரையும் கர்த்தர் இந்த நாட்களில் உணர்வுள்ளாய் மாற்றி விண்ணப்பங்களின் ஆவியை அவர்கள் மேல் ஊற்றி அவர்களை ஜெப வீரர்களாய் கர்த்தர் உருவாக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, விசுவாசிகள் குடும்பங்கள்ல, ஊழியர்களில யார் யார் மேலெல்லாம் விண்ணப்பங்களின் ஆவி ஊற்றப்படாமல் இருக்கிறதோ எல்லார் மேலும் விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றும். ஒரு புருஷன், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த காரியத்துக்காக நம்ம நல்லா ஜெபம் பண்ணணும். உங்க வீட்டில் உள்ளவங்க திருந்தணும், சரிப்படணும் அப்படின்னு ஜெபிக்கிறத விட, வீட்டில் உள்ளவங்க எல்லாம் விண்ணப்பங்களின் ஆவியினால் நிரப்பப்படணும்னா விண்ணப்பத்தில் ஜப ஆவியில உட்கார்ந்துட்டானாலே அவனுக்கு என்ன வந்துடும்? புத்தி தெளிஞ்சிடும். தனித்தனியா ஜெபிக்க ஆரம்பிச்சிருவான். வாசிங்க சகரியா 12. குடும்பம் குடும்பமாய், வம்சம் வம்சமாய், அடுத்து தனித்தனியே, ஸ்திரீகள் தனியே, தனித்தனியே எல்லாம் அங்கங்க ஜபம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனையே முடிஞ்சு போயிடும். சண்டை போடுறதுக்கு நேரம் இருக்காதுல்ல. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும்
தேசம் புலம்பிக் கொண்டே இருக்கும். ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாக புலம்பும். தாவீது குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், நாத்தான் குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், லேவி குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், சீமேய் குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும், மற்றும் உண்டான சகல குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷர் தனித்தனியேயும் அவர்களுடைய ஸ்திரீகள் தனித்தனியேயும் புலம்புவார்கள். கரெக்டா? தெளிவா இருக்கு பாருங்க. தேசம் புலம்பும், வம்சம் புலம்பும், குடும்பம் புலங்கும், அவர்களுடைய ஸ்திரீகள் புலம்புவார்கள். அடுத்து சகல குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷர் தனித்தனியையும் என்ன செய்வாங்க? புலம்புவார்கள். அப்ப தனி ஜபம் வந்துருச்சு, குடும்ப ஜபம் வந்துருச்சு, கோத்திர ஜபம் வந்துருச்சு, வம்ச ஜபம் வந்துருச்சு. தேசம் முழுவதும் ஜபிக்கிற ஒரு தன்மை. புருஷன் தனியா ஜபிக்க ஆரம்பிச்சிருவாங்க, மனைவி ஜபிக்க ஆரம்பிச்சிருவாங்க, மொத்தமா உட்காந்து ஜபம் பண்ணுவாங்க, டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஜபிக்க ஆரம்பிப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஜப ஆவி கர்த்தர் கிருபையினால் இந்த வசனத்தை இந்த நாட்களில நம்முடைய சபையில ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாருக்குள்ளேயும் கர்த்தர் நிறைவேற்ற முடியாது போராடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த அனுபவம் வேணுமே கர்த்தாவே. தேசம் புலம்பட்டும், தேசம் ஜெபிக்கட்டும் கர்த்தாவே, வம்சம் ஜெபிக்கட்டும் கர்த்தாவே, ஸ்திரீகள் ஜெபிக்கட்டும் கர்த்தாவே, புருஷர்கள் ஜெபிக்கட்டும் கர்த்தாவே, குடும்பங்கள் ஜெபிக்கட்டும் கர்த்தாவே, தனித்தனியாய் மனுஷர்கள் ஜெபிக்கட்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு ஊழியர்களும், ஒவ்வொரு கூட்டம் கூட்டமாய் ஊழியர்களும், தனித்தனியாய் ஊழியர்களும், ஆண்டவரே குடும்பமாய் விசுவாசிகளும், தனித்தனியாய் விசுவாசிகள் போராடுகிற அந்த நாட்கள் வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே மனுஷர் தனித்தனியையும், சகோதரிகள் தனித்தனியையும், தேசமும் கதாவே, குடும்பங்களும் கதாவே, ஒவ்வொரு குடும்பமும் அதுல தாவீதின் குடும்பம் உண்டு, எருசலேமின் குடிகள் உண்டு, நாத்தான் குடும்பம் உண்டு, சீமேயி குடும்பம் உண்டு. நான் அதுக்கு தான் சொன்னேன், உங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் திருந்தணும்னு ஜெபிக்கிறத விட ஜபாவில நிரப்பப்படும் சொன்னது காரணம் என்ன? சீமையை யாரு? சீமையை யாரு? தாவீத தூசிச்சவன். அவன் குடும்பத்தின் மேல இந்த ஆவி ஊத்தும் பொழுது அவனும் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். நாத்தான் யாரு? தூங்கக்கூடாது, டக்குன்னு சொல்லணும். நாத்தான் யாரு? தீர்க்கதரிசி. அப்படித்தானே? தாவீதை கடிந்து கொண்ட தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி குடும்பம் ஜெபிக்க ஆரம்பிச்சிருச்சு. தாவீது குடும்பத்தார்னா ஊழியர்கள், எருசலேமின் குடிகள்னா விசுவாசிகள், அடுத்து தீர்க்கதரிசிகள், அடுத்து குற்றஞ்சாட்டப்பட்ட நியாயம் தீர்க்கப்பட்ட சீமேயி, அவங்க குடும்பம் என்ன செய்ய ஆரம்பிச்சது? ஜெபிக்க ஆரம்பிச்சது. அப்போ இப்போ இந்த ஜபாவி வரும் பொழுது எல்லாருக்குள்ளேயும் ஒரு மாற்றம். நம்முடைய சபையில பின்மாற்றத்தில் இருக்கிறவங்க மேல பரிசுத்த ஆவி வரட்டும், தேவனை விட்டு விலகினவங்க மேல ஜபாவி வரட்டும், எல்லா குடும்பங்கள்ல உள்ளதான துன்மார்க்கர்கள் மேல, நம்முடைய விசுவாசிகள் குடும்பங்களை எவ்வளவு லோ ஸ்டேஜில் இருந்தாலும் இந்த ஜபாவி வரும் பொழுது வாழ்க்கை மாறும். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை அனுப்ப முடியாது. மறுபடியும் போராடுவோம். நல்ல ஜெபம் பண்ணுங்க. வாழ்க்கை மாறும், குடும்பம் மாறும், சபை மாறும், ஊழியம் மாறும், எல்லாம் தெய்வம் செய்வார். கர்த்தாவே, ஒவ்வொரு சகோதரிகள் மேல, புருஷன் மேல, மனைவி மேல, சகோதரர் மேல, பிள்ளைகள் மேல, வாலிபர்கள் மேல, ஊழியர்கள் மேல, பெற்றோர்கள் மேல, வயோதிபர்கள் மேல, கர்த்தாவே பின்மாற்ற குடும்பங்கள் மேல, கர்த்தாவே அபிஷேகம் பெறாதவர்கள், பெற்றவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், தூரமாய் போனவர்கள் யாராய் இருந்தாலும், தூஷிக்கிறவர்கள் எல்லாரையும் விண்ணப்பங்களின் ஆவி, கிருபையின் ஆவியினால் நிரப்பும். சீமையை குடும்பத்தின் மேல விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுகிறவர், சோர்ந்து விடாய்த்து பின்மாறி துன்மார்க்கமாய் துணிகரமாய் விழுந்து போய் தூஷித்து பல விதங்களில் நியாயந்திருக்கப்பட்ட குடும்பங்கள் யாரா இருந்தால் இயேசுவின் நாமத்தில் விண்ணப்பங்களின் ஆவி ஊற்றப்படட்டும். தெய்வமே, விண்ணப்பங்களின் ஆவி, கிருபையின் ஆவி ஊற்றுவேன் என்று சொன்னீரே, அந்த தீர்க்க தரிசனம் எங்களுடைய சபையில இந்த நாட்களில நிறைவேறுவதாக.
அது ஒரு தீர்க்க தரிசனம், சபைக்குள்ள தீர்க்க தரிசனம். எங்க சபையில அதை நிறைவேறட்டும், எங்க சபையில நிறைவேறட்டும், எங்களுடைய சபையில நிறைவேறட்டும், இந்த நாட்களிலே நிறைவேறட்டும். அல்லேலூயா. ஆரை மேகாசமேனாமானியா. அல்லேலூயா. லெகே மேலே மகலே பகலே பகலே. Hallelujah, 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 hallelujah. Orika bala 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 bala. Amen. வேண்டுதலின் ஆவியையும் விண்ணப்பத்தின் கிருபையையும் வேண்டுதலின் ஆவியையும் ஆமென் விண்ணப்பத்தின் கிருபையையும் வாழ்க்கைக்கு கோவெனிலே ஊற்றிடும் பெண்மலையாய் அன்பினால் ஊற்றிடும் பெண்மலையாய் வேண்டுதலின் ஆவியையும் விண்ணப்பத்தின் கிருபையையும் வேண்டுதலின் ஆவியையும் விண்ணப்பத்தின் கிருபையையும் வாழ்க்கைக்கு கோவெனிலே ஊற்றிடும் பெண்மலையாய் அன்பினால் ஊற்றிடும் பெண்மலையாய் வாழ்க்கைக்கு கோவெனிலே ஊற்றிடும் பெண்மலையாய் அன்பினால் ஊற்றிடும் பெண்மலையாய் ஊற்றிடும் பெண்மலையாய் ஆமென். கர்த்தர் இந்த நாட்கள் அந்த வசனத்தின்படி உள்ள தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலை நம்முடைய சபையில இந்த நாட்கள்ல கட்டளையிடும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோதுரா 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 தோதுரா. அதுபோல பேதுருவுக்குள்ள ஒரு மனம் திரும்புதலை கட்டளையிட்டு கர்த்தர் அவனை இழுத்து கொண்டார். ஆனா யூதாசுக்குள்ள மனம் திரும்புதல் வர முடியாதபடி அவனை பிசாசு இழுத்து கொண்டான். அதனால கர்த்தர் இந்த நாட்கள் நம்முடைய சபையில் உள்ள விசுவாசிகள் யாரெல்லாம் பின்மாற்றத்துல இல்லாவிட்டால் மறுதளிப்புல இல்லாவிட்டால் தேவனுக்கு விரோதமான பாதைகளில வேறு விதங்களில் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பேதுருவுக்கு ஒரு உணர்வை கொடுத்து திருப்பினது போல கர்த்தர் அந்த ஜனத்தை என்ன செய்யணும், திருப்பணும். இல்லாவிட்டா அவங்க அப்படியே போய் நெடுக போய் யூதாசா மாறிடுவாங்க. அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வந்து அப்படியே போய் பின்மாறி போயிட்டா அதனால என்ன பிரயோஜனம்? அவங்கள ரட்சித்ததுனால பிரயோஜனம் இல்லை, அபிஷேகத்தினால பிரயோஜனம் இல்லை, ஊழியத்தில் கொண்டு வந்ததுனால பிரயோஜனம் இல்லை. எல்லாமே ஓடுனது ஓடுகிறது எல்லாமே நேரம் வெறுதாவாய் போயிடும். அதனால கர்த்தர் இந்த நாட்கள்ல பேதுருவுக்கு இறங்கி அவனுக்காக மனஸ்தாபப்பட்டு அவனை மனஸ்தாபத்துக்குள்ள கொண்டு வந்து அவனை திரும்பி இழுத்து கொண்டது போல நம்முடைய சபையில உள்ளதான சோர்ந்து போன, விடாய்த்து போன, பின்வாங்கி போன ஜனங்கள், ஊழியர்கள் எல்லாரையும் ஒரு வீசை கர்த்தர் மறுபடியும் அன்றைக்கு தெபோரியா கடற்கரையில போய் பேதுருவை அழைத்தது போல நம்முடைய ஜனங்களை மறுபடியும் ஒரு வீசை இழுத்துக் கொள்ள முடியாய் போராடுவோம். விசுவாசிகள் குடும்பங்கள்ல யார் யார் பின்வாங்கி போயிருக்கிறார்களோ, பின்தங்கி இருக்கிறார்களோ, தெய்வீகத்துல விசுவாசத்துல கர்த்தாவே யாரெல்லாம் விலகி போயிருக்கிறார்களோ கர்த்தர் அவர்கள் எல்லாம் சந்திக்க முடியாய் சுபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ லபக்கட பலபலபக்கட பலபக்க திரா 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 பலக்க திரா கரமானியா. ஆண்டவரே உடைய நாமத்தில் வருகிறோம், உடைய நாமத்தில் வருகிறோம், உடைய நாமத்தில் வருகிறோம், உடைய நாமத்தில் வருகிறோம். பின்தங்கி போய் கர்த்தாவே விலகி போய் நிக்கிற ஒருவரையும் விடக்கூடாது கர்த்தாவே. பேதுருவுக்கு ஒரு மனஸ்தாபத்தை கொடுத்தீரே கர்த்தாவே, பேதுருவுக்கு ஒரு மனம் திரும்பலை கொடுத்தீரே கர்த்தாவே. பேதுரு மனங்க சேர்ந்து அழுதானே கர்த்தாவே, அதுபோல எங்களுடைய ஜனங்கள் மனங்க சேர்ந்து அழுது உம்முடைய பக்கம் திரும்பணுமே. அவர்களை அப்படி விடக்கூடாது, தோல்வியில விடக்கூடாது, பலவீனத்துல விடக்கூடாது, விழுகையில விடக்கூடாது, பின்மாற்றத்துல விடக்கூடாது, உலகத்துல விடக்கூடாது, மாம்சத்துல விடக்கூடாது, ஓ பொல்லாத வல்லமையை கையில விடக்கூடாது.
நீரவளை எடுத்துக்கொள்ளுகத்தாவே, நீரவளை எடுத்துக்கொள்ளுகத்தாவே, நீரவளை எடுத்துக்கொள்ளுகத்தாவே. யாரெல்லாம் சோர்ந்து விடாய்த்து தோர்ந்து இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களோடு இடைபடும் அப்பா. தெய்வம் அவர்களோடு இடைபடும் அப்பா, உணர்த்தும் அப்பா, இழுத்துக்கொள்ளும் அப்பா. கண்ணீரோடு உம்முடைய பாதத்தில் வந்து விழத்தக்கதாய் அருள் செய்யும் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. லபாலி அரபல பக்கரபனா திரானி அங்கரானி கவஹானி கரமானி அரபானி ஆகசபனா. ஹல்லேலூயா. ரிபல பல பல பரி அரபல பக்கரமன கதிட மன கதிட கனமன கதிட கனமானியா. அடோரே யோர பல 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 மன கதிட மானியா ரபானியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபக்கர பக்கர பக்கதிட பக்கதிட கரபானியா. ஆண்டவரே, 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 ஆண்டவரே. ஆமா, நான் அடிக்கடி சிந்திக்கிறது ஒரே ஊழியம், ஒரே அழைப்பு, ஒரே இயேசு, அவர் கூடயே சுத்திட்டு இருந்து ஒருத்தனுக்கு இறக்கம் கிடைச்சது, ஒருத்தனுக்கு என்ன கிடைக்கல, இறக்கம் கிடைக்கல. நான் அடிக்கடி சிந்திக்கிற, அடிக்கடி உங்களுக்கு மத்தியில் கூட பேசியிருப்பேன். அந்த விஷயம் வந்து ரொம்ப யோசிக்கணும். ஒரே இயேசு கூடயே இருந்தவங்க தான், ரெண்டு பேருக்கும் ஒரே அழைப்பு தான், ரெண்டு பேருக்கும் ஒரே சியோன், அப்படித்தான் வந்தாரு. ஆனா பாருங்க, ஒருத்தன் ரெண்டு பேருக்குள்ளேயும் பின்மாற்றங்கள் வந்தது உண்மை. ஆனா ஒருத்தனை மட்டும் இழுத்துக்கிட்டாரு, ஒருத்தனை அப்படி விட்டுட்டாரு. அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? ரோமர்ல வாசிக்கிறோம், விழுந்து போனவரிடத்துல கண்டிப்பு, உன்னிடத்துல தயவு. இது பெரிய ஒரு, இந்த கிருபையினுடைய அளவை நம்ம விளங்கிக் கொள்ளவே முடியாது, இரக்கத்தின் அளவை விளங்கிக் கொள்ளவே முடியாது. ரோமர் 11:22. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். விழுந்தவரிடத்துல கண்டிப்பையும், கண்டிப்பு, உன்னிடத்துல தயவு. இது ஒரு பெரிய தேவனுடைய மனசை நம்ம விளங்கிக் கொள்ளவே முடியாது. அதனாலதான் நிக்கிற எவனும் விழுந்து போகாதபடி எச்சரிக்கையா இருக்க கடவுள். அதனால நீங்க இப்ப நான் பிரசங்கத்துக்கு சொல்லல, இப்ப ஜபம் நம்ம பிடிக்கணும். நம்முடைய புருஷனோ மனைவியோ நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய ஊழியர்களோ கண்டிக்கப்படக்கூடாது. தேவனுடைய கிருபையினால அவங்களை மறுபடியும் ஒரு விஷயம் என்ன செய்யணும்? ஆண்டவர் கண்டிச்சாருன்னா போயிட்டான். அவர் கோணலாக்கினதை ஒருவன் செவ்வையாக்க முடியவே முடியாது. அவர் கையை ஒருத்தனை கழுவிட்டார்னா, அது உன் புருஷனோ உன் மனைவியோ உன் பிள்ளையோ குட்டியோ ஊழியக்காரனோ யாரோ, அவர் கையை கழுவிட்டார்னா முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போன கேஸ் அது. அப்படி போகவே கூடாது. கர்த்தருடைய இரக்கங்கள் நமக்கு கிடைப்பதாக. அப்படிதான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு நேரிடுவதாக. அசி உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு நேரிடுவதாக இல்லையா? அப்படி ஒரு வசனம் இல்லையா? ஆனா எங்க இருக்குன்னு தெரியல. உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு நேரிடுவதாக. சரி விடுங்க, தெரியலன்னா விட்டுருங்க, பிறகு பார்ப்போம். அதனால நமக்கு ஆண்டவருடைய இரக்கங்கள் கிடைக்கணும். பேதுருவை தேடி போனாருங்க, மறுதளிச்சு போயிட்டான். அவனை தேடினாரு, தேடி அவனுக்கு மீனையும் இதெல்லாம் பொறிச்சு வச்சுட்டு எங்க உட்கார்ந்துருக்காரு? கரையில உட்கார்ந்துருந்தாரு. அவருடைய இரக்கங்கள்னா அது அளவிட முடியாதது. கிடைச்சிச்சா? இரக்கங்கள் நேரிடுவதாக வாசிங்க பாப்போம். கிடைப்பதாக. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. 119:77. இன்னொரு இடத்துல நான் சொன்ன வார்த்தை இருக்கலாம். சரி, அதனால எனக்கு என்னன்னா, நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் பாருங்க, இத்தனை வருஷம் சபையில இருந்து சத்தியத்துல இருந்து அபிஷேகம் பெற்று அப்படியே 1-2 அப்படியே டவுன் ஆகிட்டே போகுது. இப்படி விடக்கூடாது. வாலிபமோ வயதிபமோ பலவீனமோ சுகவீனமோ எல்லாரையும் கர்த்தர் பேதுருவை இழுத்த தெய்வம் நம்முடைய குடும்பம் முழுவதும் என்ன செய்யணும்? இழுத்துக்கொள்ளணும். ஜெபிக்கலாமா? பின்வாங்கி விடாய்த்து சோர்ந்து அவன் சுத்தமா மீன் பிடிக்கவே போயிட்டாங்க, லைனை மாத்திட்டான். ஆனாலும் தேவன் அவனை என்ன செய்யல? விடல. அதுபோல தேவனை விட்டு எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் அவருடைய கண்கள் அவர்களை தேடி பிடித்து மறுபடியும் பேதுருவை இழுத்தது போல இழுத்துக் கொள்ள முடியாது. ஒரு விஷயம், கர்த்தர் அவர்களை மேல இரக்கம் பாராட்ட முடியாது. கொஞ்ச நேரம் போராடி ஜெபம் பண்ணுவோம்.
ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் வருகிறோம் சுவாமி, உம்முடைய நாமத்தில் வருகிறோம். ஓ பேதுருவுக்கு இரக்கம் காட்டின தேவன், தயவு காட்டின தெய்வம், எங்களுடைய விசுவாசிகள், ஊழியர்கள், குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் இரக்கம் காட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களை அப்படி விடக்கூடாது கர்த்தாவே, சோர்ந்து போய் விட்டு விடாதே ஆண்டவரே. ஐயா நீர் அவர்களை விட்டு விடாதே ஆண்டவரே, நீர் இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வரட்டும் ஆண்டவரே. எங்களுடைய கர்த்தாவே சகோதரிகள், சகோதரர்கள், பிள்ளைகள், வாலிபர்கள் யாரும் கர்த்தாவே உம்மை விட்டு போயிடக்கூடாது கர்த்தாவே. கண்டிப்பை காட்டாதையும் தயவை காட்டும். எங்களுடைய ஜனங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும் ஐயா, இரக்கம் நேரிடட்டும் ஐயா, தயவு கிடைக்கட்டும் ஐயா. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜனத்துக்கு தயவு காட்டிருக்க முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். அதுபோல நம்முடைய ஜனங்களுடைய வீடுகளில், தொழில்களில், வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் ஏதாவது அறியாமலோ அறிந்தோ தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது சாபங்கள் இருக்குமானால் அதை தேவன் என்ன செய்யணும்? மாற்றணும். அது சாபமாய் இருந்ததை ஆசீர்வாதமாய் என்ன செய்யணும்? மாற்றணும். வாசிங்க. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தெய்வம் நம்முடைய தெய்வம். அது எந்த சாபமா இருக்கட்டும், அது புறஜாதிகள் போட்ட சாபமா இருக்கட்டும், இல்ல நம்முடைய புத்தியினத்தினால் வந்த சாபமா இருக்கட்டும், இல்ல தேவனே எந்த எந்த காரியத்தின் நிமித்தம் எப்படி வந்தாலும் சரி அந்த சாபம் மாறணும். வாசிங்க சீக்கிரம். உபாகமத்தில் வாசிங்க, தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் வாசிங்க. நீ சாபமாய் இருந்தது போல நான் உன்னை உண்மை ஆசீர்வாதமாய் மாற்ற பண்ணுவார். உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். அதான் தேவனுடைய வேலை. நமக்குள்ள எதெல்லாம் சாபமா இருந்துச்சோ அதெல்லாம் கர்த்தர் இந்த நாட்கள், எதெல்லாம் சாபமா இருந்துச்சோ அதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற பண்ண வேண்டும். அடுத்து சகரியாவா 8:13. 8:13. சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன். புறஜாதிகளுக்குள்ளே நீங்க சாபமா இருந்தீர்கள், இப்ப ஆசீர்வாதமா இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன்னு சொல்றார். அப்ப இதுல இருந்து என்ன விளங்கி கொள்றேன்னா, சாபமா இருந்தவர்களை ஆசீர்வாதமாய் மாற்றக்கூடிய சக்தி தெய்வத்துக்கு உண்டு. அதனால நம்முடைய ஜனங்கள் மேல ஏதாவது சாபங்கள் இருக்குமானால் கர்த்தர் அதை மாற்றணும். இந்த வசனத்தின் அடிப்படையில் மாற்றணும். வேற வசனங்கள் இருக்கா? வேற வசனங்கள் இருக்கா? ஞாபகம் இருக்கா? நியாயாதிபதிகளில் அந்த தாய் சபித்தாள். அடுத்த அதே தாய் என்ன செய்றா? ஆசீர்வதித்தாள். 17:2. அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்தில் இருந்த 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்றே, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே, அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள். பாத்தீங்களா? ஒரு செகண்ட்ல சாபம் எப்படி மாறிடுச்சு? யாரு சபிச்சாங்களோ அதே ஆள் என்ன செய்யுது? ஆசீர்வதிக்குது. அதனால நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய விசுவாசிகள் குடும்பங்கள்ல தொழிலில் ஒரு சிலருக்கு சாபம் இருக்கு. சில குடும்பங்களில் விவாகமாகாத ஒரு சாபம் இருக்கு. சில குடும்பங்களில் பிள்ளை இல்லாத ஒரு சாபம் இருக்கு. சில குடும்பங்களில் ஒன்று விவாகம், ரெண்டாவது பிள்ளை இல்லாதது, ரெண்டாவது தொழில். சில குடும்பங்களில் அந்த குடும்பங்களில் பாருங்க, எந்த பிள்ளைகளும் சேர்ந்து வாழாது. மூத்தவன் டைவர்ஸ், அடுத்தவன் டைவர்ஸ், அடுத்தவன் டைவர்ஸ், அப்படி வரிசையாக போய்கிட்டே இருக்கும். அதாவது அந்த குடும்பங்கள் என்ன செய்யக்கூடாது? வாழ அனுமதிக்கப்படாது. இது ஒரு சாபம். சில குடும்பங்களில் பாருங்க,
கண்டினியூ வியாதி. அந்த வியாதியிலேயே தான் அவங்க வாழ்க்கை என்ன செய்யும் முடியும். இப்படி இருக்கு. சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா கேவலம், நிந்தை, அவமானம், கெட்ட பெயர், எப்போ பார்த்தாலும் இப்படிப்பட்ட சாபங்கள் உண்டு. ஈவன் ஊழியக்காரங்க மேலே கூட இப்படிப்பட்ட சாபங்கள் உண்டு. ஏதோ புத்தியினத்தில் எங்கேயோ ஊழியத்தில் எதையாவது தலையை போட்டு இழுத்து அது எதா மாறிடும், சாபமாய் மாறிடும். ஊழியக்காரங்கன்னு உடனே எக்ஸம்ஷன்லாம் கிடையாது. அது எங்கேயோ போய் நம்முடைய அறியாமையில் இந்த மிஞ்சின காரியங்களில், மிஞ்சின கருமங்களில பெரிய காரியங்களில் தலையிடும் போது நெஞ்சிடும், பட்டுன்னு மாட்டிடும். பிரமாணத்தை மீறும்போது, நடத்திப்புக்கு மீறும்போது பட்டுன்னு இடிச்சுட்டு போயிடும். அது ரொம்ப கஷ்டம். அது அப்படி இருந்தாலும் அதை கர்த்தர் என்ன செய்யணும், கிருபையாய் மாற்றணும். அதனால புறஜாதிகளுக்குள்ள நாம் எப்படி சாபமா இருந்தோமோ அதே இடங்கள்ல கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய், இன்னும் 2-3 வசனம் இருக்கு, உங்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியல, இருக்கா? சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற காரியங்கள். சரி, இல்லைன்னா விடுங்க, உங்க கண்டிப்பா தேட வேண்டாம். நம்ம ஜபத்துல வைப்போம். எந்த குடும்பத்துல எந்த சாபமா இருந்தாலும் இயேசுவின் ரத்தத்தினால அதை என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். அதான் இயேசுவின் ரத்தத்தில் உள்ள ஜீவன். அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் விளக்கரையமாய் ஒன்னு என்ன செஞ்சேன், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. அந்த இயேசுவின் ரத்தத்தை செலுத்தும் போது அந்த சாபத்தின் கிரயம் மாறி இயேசுவின் கிரயம் கூடியிருக்கு. அதனாலதான் இயேசு சிலுவையிலே நமக்காக சாபமாகினார். கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்டுட்டார். ஆனா இப்ப இருக்கிற சாபத்தை நம்ம என்ன செய்யணும், மீட்கணும், மீட்கப்படணும். அதனால சரியா ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபிக்கும் போது அந்த சாபம் மாறும். சாபம் மாறும்போது தானா பிள்ளைகளுக்கு கல்யாணம் கிளியர் ஆயிடும், பிள்ளைகள் குழந்தை உண்டாயிரும், வேலையில தொழில விருத்தி உண்டாயிரும், வியாதி விலகிடும், பிசாசு போராட்டம் போயிடும், தடைகள் மாறிடும். இதெல்லாமே இந்த சாபம் போகும் பொழுது இதெல்லாம் என்ன செஞ்சிடும், அடிச்சுட்டு போயிடும். ஜெபம் பண்ணுமா எல்லாரும்? நம்ம யாராவது சபிச்சா என்ன சொல்லுவோம், காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது, அப்படித்தானே சொல்றோம். காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. ரைட்டு. காரணத்தோடு போட்டான்னா சொல்லுங்க, சொல்லுங்க. நாக்குல கருப்பு இருந்தா அந்த ஆள் சொன்னா கருநாக்கு பழிச்சிருங்கிறானே. பைபிள்ல வாசிங்க அந்த வசனம். காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. நீதிமொழிகளா? நீதிமொழி 26:2. சத்தமா சொல்லு, அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். 26:2. அங்க மைக்கில் சொன்னா போதும். அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும், தகைவிலான் குருவி பறந்து போவது போலும், காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. கரெக்ட் தானா? சரி. அந்த சாபம் அவன் மேல் பலித்ததுன்னு ஒரு வசனம் இருக்கு, அதை எடுங்க. அந்த சாபம் அவன் மேல் பலித்தது அப்படின்னு இருக்கு. அப்ப காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது. கரெக்ட், நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த சாபம் பலித்தது அப்படின்னு இருக்கு, அது என்னது? அப்போ காரணத்தோடு போட்டா சாபம் என்ன செய்யும், பலிக்கும். எங்க இருக்கு அந்த வசனம்? ராஜாக்கள்லையா ஒரு வசனம் இருக்கு. இந்த இவனுடைய காலத்தில் உள்ள இந்த சாபம் அவனுக்கு வந்து பலித்தது. சாபம் பலிச்சதுன்னு இருக்கு. இது ஒரு முக்கியமான பிரசங்கம். அது டைம் கிடைக்கும் போது ஆவியானவர் பேசுவார். யெரொபெயாமுடைய சாபம் பலித்தது எங்க இருக்கு? ஏதோ ஒரு அதிகாரம் கடைசி வசனம் நினைக்கிறேன். எங்க இருந்தாலும் எடுங்க. அப்படி இல்லையா? தெரியுமா இந்த வசனம்? இந்த சப்ஜெக்ட், நீங்க இந்த சாபம் சப்ஜெக்ட்
நான் பிரசங்கத்தில் கொண்டு வரல இன்னும். நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். நான் உங்களை ராஜாக்கள் ஏதோ திருப்பி விட்டேன். நியாயாதிபதிகள் 9:57. சீகி மனுஷர் செய்த எல்லா பொல்லாப்பையும் தேவன் அவர்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்தார். எருபாகாலின் குமாரன் யோதாமின் சாபம் அவர்களுக்கு பலித்தது. ஒருத்தன் போட்ட சாபம் என்னது? பலித்தது. எருபாகாலின் மகன் யோதாம் போட்ட சாபம் பழிச்சிருச்சு. அவனுக்கு அது பயங்கர வேதனையா இருந்துச்சு. அவன் ஒரு சாபத்தை போட்டான். கெரிசிம் மலையின் உச்சியில் நின்று அவன் சாபத்தை போட்டான். சரி, அப்ப இந்த சாபம் பலித்ததுன்னு இருக்கு, காரணம் இல்லாமல் சாபம் தங்காதுன்னு இருக்கு. சாபத்தை கர்த்தர் எப்படி மாத்துறாரு? ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமா? சில இடங்கள்ல உள்ள சில ஊழியங்களில் உள்ள வியாதி, சில இடங்களில் ஊழியம் செய்யும்போது சில வியாதி பாதிக்கும். சில இடங்களில் ஊழியம் செய்யும்போது சில போராட்டம் சந்திக்கும். சில குடும்பங்களில் சில சூழ்நிலைகளில் சில பாதிப்பு உண்டாகும். அதெல்லாம் ஒவ்வொரு விதமான மனவேதனைகளுடைய உச்சகமாக கூட என்ன செய்யலாம், இருக்கலாம். ஜெபம் பண்ணுமா? ஊழியத்தின் மேல, ஜீவியத்தின் மேல, பிள்ளைகள் மேல, குடும்பத்தின் மேல, தொழிலின் மேல எந்தெந்த இடங்கள்ல சாபம் இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களோ அந்த சாபத்தெல்லாம் கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வாதமாய் மாற்ற பண்ண முடியாக எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, சாபங்கள் பலிக்க கூடாதப்பா, சாபங்கள் தங்கக்கூடாது. ஆண்டவரே, என்னென்ன குடும்பங்கள் மேல சாபங்கள் இருக்கோ அந்த சாபங்கள் மாறி அந்த குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டுமே, ஆசீர்வாதமாய் மாறட்டுமே. தெய்வானவரே, சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் அல்லவோ. எங்களுடைய சாபங்களுக்காக நீர் சாபமாகினீர் என்று எழுதியிருக்கிறது. தெய்வம் எங்களுடைய சாபங்களுக்காக சாபமாகி ஆண்டவரே மரத்தில் தூக்கப்பட்டீரப்பா. எந்தெந்த குடும்பத்தின் மேல, எந்தெந்த பிள்ளைகள் மேல, எந்தெந்த தொழிலின் மேல, யார் யாருடைய ஊழியத்தின் மேல கர்த்தாவே சரீரங்களிலே ஆண்டவரே சாபங்கள் இருக்கோ கர்த்தர் கிருபையாய் மாற்றும், கிருபையாய் மாற்றும், கிருபையாய் மாற்றும். நல்ல ஜெபம், நல்ல ஜெபம். நம்முடைய ஜெபத்துல இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கிற சாபமாவது மாறணும். ஒரு தேவனுடைய பிள்ளைகள் 1:1 யோபு ஜெபம் பண்ணா எத்தனை பேருக்கு விடுதலை கிடைச்சது சொல்லுங்க? யோபுக்கு விடுதலை கிடைச்சது 1. ரெண்டாவது யாருக்கெல்லாம் அங்க கர்த்தர் ஜெபத்தை கேட்டாரு? சிநேகிதர் எத்தனை பேரு சொல்லுங்க, டக்கு டக்குன்னு சொல்லுங்க. 4 பேர், 3 பேரு எக்ஸ்ட்ரா ஒருத்தன் வந்திருந்தான். பேரு ஒரு வாலிபன் எலிகுன்னு ஒருத்தன். என் வார்த்தைகளால் என்னென்ன இருதயம் துருத்திகள்லாம் கிழிஞ்சு போற மாதிரி ரெடியா இருக்குன்னா கர்த்தர் தான் மன்னிச்சாரு, இறக்கம் செஞ்சார். அதனால நம்ம இப்ப நீ போட்டுற முழங்கால் போட்டு நீ கத்துல உனக்கு இருக்கிற சாபமும் போயிடணும், பக்கத்துல இருக்கிற ஆளுடைய சாபமும் போயிடணும். விசுவாசிகள் குடும்பத்துல ஒரு குடும்பத்தினுடைய சாபம் போகணும். கர்த்தர் செய்ய முடியாது. ஜெபம் பண்ணுவோம். சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தெய்வத்தினுடைய பாதத்தில் நாங்கள் சபையாய் வருகிறோம். ஒவ்வொரு ஊழியர்கள் மேல இருக்கிற சாபங்கள் மாறட்டும். என்னுடைய ஊழியத்தின் மேல இருக்கிற சாபம் மாறட்டும். ஒவ்வொரு விசுவாசிகள் குடும்பத்தின் மேல இருக்கிற சாபங்கள் மாறட்டும். ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இருக்கிற சாபங்கள் மாறட்டும். ஓ தோ 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 और एक संदने घर बैला तुरे कबेला मां कर में ना कसवाला कतुरा அன்றுவரே எந்த குடும்பத்தில் எந்த சாபம் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் இரத்தத்தினால் மாற்று, அபிஷேகத்தினால் மாற்று, கிருபையாய் மாற்று. Hallelujah.
அல்லேலூயா. சாபத்தை மாற்றும் உம்முடைய இரத்தத்தினால, அபிஷேகத்தினால், ஓ உம்முடைய ஆவியினால் மாற்றும் ஆண்டவரே. சமநகதரா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. மாம்சியாய் ஓடட்டும் 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 ஓடட்டும். ஷபானியா ராதிராக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமா ஆமா. இந்த ஜபம்லாம் உடைக்காது. அது ஒரு முத்திரை மாதிரி. சாபம் வந்து என்னது? ஒரு முத்திரை மாதிரி அடிச்சு, அதாவது ஒருத்தனுடைய வேதனை இல்லாவிட்டா ஒரு பிசாசின் தாக்குதல். அந்த முத்திரையை யார் தான் உடைக்க முடியும்? முத்திரையை உடைக்க முடியாம யாரு அழுதா? அதை பார்த்துட்டு இருந்தவன் அழுதானா, ஐயோ முத்திரையை உடைக்க ஆள் இல்லையேன்னு. அப்ப முத்திரையை ஒருத்தர் உடைக்கிறதுக்கு என்ன செய்யறாரு? பாத்திரம் இருக்கிறார். அப்ப நம்ம ஜபம் வந்து முத்திரையை உடைக்கணும். அந்த சாபத்தின் கட்ட அதாவது ஒரு புக்ல போட்டுனா, சாபம் வந்து ஒரு கயிறு கட்டு இல்லை, அது என்னது? சங்கிலி. கயிறை வந்து அறுக்கிறது ரொம்ப ஈஸி, சங்கிலி அறுக்கிறது கொஞ்சம் கடினம். அதுபோல சாபத்தின் சங்கிலியை உடைக்கணும். சரியா போராடு ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஓ ரபா கத்திராபானியா. Hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. இயேசுவின் நாமத்தினால கர்த்தாவே நாங்கள் கைகளை ஏறெடுக்கிறோம். உம்முடைய நாமத்திலே சாபங்களை மாற்றும். Hallelujah. 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 Ora karamana karabane karamana sabala karabana. சாபத்தை கர்த்தர் கிருபையாய் மாற்றும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord, 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 praise the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஆமென் ஆமென். அடுத்ததாக வியாதி. இந்த சேத்து பிரதர் அப்பா சுகவில்லமா இருக்காரு. வீட்டுக்கு வந்துட்டாரான்னு தெரியல. அவருக்கு வந்து தொண்டையில் பாதிப்பு, ஏதோ சதை மாதிரி வளர்ந்து பயங்கர கஷ்டப்படுறார். திடீர்னு சுயநினைவெல்லாம் போயிடுச்சு அவருக்கு. திருப்பி கொஞ்சம் திரும்ப வந்துச்சு. இப்படி வியாதி ஒரு போராட்டம். அடுத்து நம்ம ஸ்டேஷன் மாஸ்டர் மனைவி இன்னும் நினைச்சது தான், அவங்களுக்கு அந்த மருந்து கொடுத்தா, அதனுடைய நார்மலாக கொடுத்தா ஒரு எத்தனையோ மணி நேரம் அந்த பெயின் நினைச்சியும், பெயின் கில்லர் மாதிரி அந்த வேதனை தெரியாது. ஆனால் இவங்களுக்கு அது கொடுத்தா 6 மணி நேரம் தாக்கு பிடிக்கணும்னா 2 மணி நேரம் கூட நினைச்ச மாட்டேங்க, அந்த வேதனை தாக்கு பிடிக்க முடியல அவங்களுக்கு. அந்த அளவு அந்த உடம்பு ஃபுல்லுசும் இப்போ மருந்தில் தான் ஓடிட்டு இருக்கு முழுவதும். அது ஒரு பயங்கர கொடூரமானது. அது நிமித்தம் பாருங்கள், அந்த பிள்ளைய வேறு வழியே இல்லாமல் அவசரமாக இவங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோ அதுக்குள்ளே கல்யாணத்தை கட்டி பார்க்கணுன்ட்டு வேக வேகமாக அதுக்கு ஒரு அவசரமான ஒரு கல்யாணம். நம்ம வந்து குறையா சொல்லக்கூடாது, அந்த சூழ்நிலை அவங்களை அப்படி என்ன செய்யுது, தள்ளுது. அதனால் நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய உபதேசமே தெய்வீக சுகம். இதில் நிற்கும்போது அவங்களுக்கு பயங்கர போராட்டங்கள் வரும் பொழுது வேதனையை சகிக்க முடியாமல் அந்த ஜனம் என்ன செய்யுது, ஏதாவது ஒரு பகுதியில் போகுது. அதனால் இந்த வியாதியாய் பலவீனமாய் சுகவீனமாக இருக்கிற ரொம்ப பேர் உண்டு. ஒரு சிலருக்கு வியாதி சரீரத்தில் எவ்வளவோ வியாதி இருக்குது, ஆனாலும் அதுங்க வாட்டுக்கு என்ன செய்கிறாங்க, அதை ஒரு சைடில் வச்சுட்டு இவங்க ஒரு சைடில் வாழ்க்கையில் வேலைக்கு போகிறாங்க, வேலை செய்கிறாங்க, வீட்டு வேலை பார்க்குறாங்க, தொழிலுக்கு போகிறாங்க, குடும்பத்தை நடத்துகிறாங்க, எப்படியும் போயிட்டே இருக்காங்க.
இந்த உபதேசத்தை கேட்டு கேட்டு எப்படியோ கத்தர்கிட்ட போனா போதும்னு லெவல்ல அவங்க வர்றாங்க. அதனால நம்முடைய சபையில யாரெல்லாம் வியாதியாய் பலவீனமாய் போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தருடைய இரக்கம் அவர்களை சுகமாக்க முடியாது. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம் அல்லவோ கர்த்தாவே, வியாதியாய் பலவீனமாய் சுகவீனமாய் இருக்கிற எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை வரப்பண்ணும், சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுங்க கர்த்தாவே. சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க அருள் செய்யும்.